அண்ணன் விஜய் அவர்கள் வேலூர்ல ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினாப்ல. எப்பா, நீ என்ன கூட்டம் நடத்தினாலும் உன் கூட்டத்துல உயிரிழப்பு நடக்குது, அதனால பார்த்து பத்திரமா கூட்டத்தை நடத்துங்க அப்படின்ட்டு கண்டிஷனோட விஜய் அவர்களுக்கு காவல்துறை அனுமதியும் அளிச்சுது. அனுமதி எப்படின்னா 4500 பேர் தான். ஏகப்பட்ட வெயில், அந்த வெயில் மக்களை பாதிக்காத அளவுக்கு கூறு அமைச்சிடணும். அதே மாதிரி ஸ்கேனர் கோடு உள்ள பாஸ் இருக்க ஆளுக்கு மட்டும் தான் உள்ள இருக்கணும். தேவையில்லாம எவனும் உள்ள வரக்கூடாது. அதுக்குள்ள பொறுப்பு நீங்க தான். உயிரிழப்பு கண்டிப்பா உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, பார்த்துக்கிடணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனோட தலைவர் விஜய் அவருக்கு பெர்மிஷனை கொடுத்து வேலூர்ல அண்ணன் டாட்டா காட்டிட்டே வந்தாப்புல. வந்த இடத்துல நம்ம தற்கொலைகள் எப்படிப்பட்ட இருப்பான், ரோட்ல வர்றது அந்த பஸ்ஸை வர விட மாட்டான், அந்த அளவுக்கு ஒரு கலைபுரம். வரப்போ ஒரு வழியா அண்ணன் போதும் ஆயிட்டாப்புல, வந்துட்டாப்புல. என்ன பண்ணாப்புல, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, ஏடையில ஒரு பயம் கிடையாது. இந்த அதிமுக, இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சிலாம் இடையிலே கிடையாது. அந்த டைரக்டா சிஎம் தான் அட்டாக்கு. எனக்கும் தமிழகத்துல 2 பேர் தான் போட்டி. ஒன்னு திமுகவுக்கு, இன்னொன்னு திமுகவுக்கு. இடையில அதிமுக இருக்கலாம், அண்ணனுக்கு கண்டு தெரியாம போயிட்டு. இதுதான் அண்ணனோட பிரச்சனை. எதிரியா இருந்தாலும் அவனுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீ இன்னைக்கு வந்திருப்ப, இத்தனை வருஷமா ஆண்ட கட்சி, இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்த கட்சி, அம்மா எம்ஜிஆர்லாம் இருந்து அந்த கட்சியை எவ்வளவு பெரிய ஒரு தமிழக மக்களுடைய வேறுன்ற ஒரு கட்சி, அந்த கட்சி உனக்கு இலக்காரமா தெரியுது. இன்னைக்கு பல துரோகிகள் இருக்கனால அந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு எடப்பாடியார் என்னென்ன வேலைகள் பார்த்து எவ்வளவு உள்ள ஒரு சட்ட பிரச்சனைல இருக்காருன்னு தெரியும். ஆனா 100% அந்த கட்சியை காப்பாத்திட்டாப்ல. முதல்ல கட்சியை காப்பாத்துற, அதுக்கு நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறதுனாலதான் ஒரு உண்மையான மனுஷன் கையில இந்த கட்சி போய் சேர்ந்திருக்கு அதிமுக. சரி, அதை நம்ம தர ஒத்துக்கிறோம். ஆனா இது கொஞ்சம் ஓவர் தான். எதிர்கட்சியே இல்லைன்னு தான் ஓவர். இதுதான் அவங்க ஆலயவுக்கு ஒரு காரணமா இருக்கும். சரி, எங்க அண்ணன் விஜய் வந்துட்டாப்ல. வந்த உடனே அதே ட்ரெஸ் கோடு, பழைய ட்ரெஸ் கோடு. ஜெகன் அவருடைய ட்ரெஸ் கோடு. உங்களுக்கு யார் ட்ரெஸ் கோடு சொல்றங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டியில வந்த உடனே ஒரு குட்டி கதையை சொன்ன ஆரம்பிச்சாப்ல. குட்டி கதை. அந்த கதையும் கரு ஐயா மு.க. ஸ்டாலின் அட்டாக் பண்ணாப்ல. வந்ததும் வந்தாப்ல, திடீர்னு ஓன்னு கண்ணீர் விட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாப்ல. எமோஷன் ஆயிட்டாப்லையா, பேசிட்டு இருக்கும்போது எமோஷன் ஆயிட்டாப்ல. அது பப்ளிக்டையும் ஒரு எமோஷனா, நான் எமோஷன்ல இருக்கப்பா அப்படின்ட்டு எங்க அண்ணன் விஜய் காட்டியிருக்காப்ல. எதுக்குடா பேசுறது பாட்டினார், எதுக்குதான் கண் கலங்குறாரு, ஒரு உண்மையிலேயே அழுறாரா அல்லது சினிமா ஆக்டிங்ல பண்ண மாதிரி ஆக்டிங் பண்றான்னு தெரிஞ்சு பப்ளிக் ஒரு கரில் யோசித்துக்கிட்டு இருக்க, விஜய் வந்த உடனே மொத்தம் 4500 பேர் தானே என்ட்ரி அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே சோறு தண்ணி இல்லாம பொண்டாட்டி நாயை அட வச்சு பார்ப்போம். விஜய் நம்ம ஊருக்கு வந்து விட்டா பார்ப்போம். இந்த தற்கொலை அணி குஞ்சுகள் அங்க வெளியில காவல் வச்சிருந்த அந்த தடுப்பெல்லாம் அடிச்சு நொறுக்கி தலைவர் மாதிரி தவங்க தவங்க விஜய் பார்க்க போறேன், விஜய் பார்க்க போறேன் அப்படின்ட்டு கோயில கையில கோடி ஆட்டிட்டு உள்ள என்ட்ரி அடிச்சானுங்க. பார்த்து தட்டு பார்த்த நம்மளுடைய தமிழக காவல்துறை கையில கேடிலாம் நம்ம அடியை கூட்டாதான் இவன் எல்லாம் இந்த தற்கொலை கூட்டம்லாம் இருங்க அப்படின்ட்டு லேசா தடியடி அடிச்சு வரல அப்படின்ட்டு விரட்டி விட்டாப்புல. இந்த சம்பவத்துல காவல்துறை உதவியாளர் ஒருவரும் மயங்கி விழுந்து அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராரு. எங்க போனாங்களும் இவனை சேட்டை தாங்க முடியல. உனக்கு வரணும்னா நீ உன்னுடைய கட்சியில இருந்து ஒரு பாசம் வாங்கிக்கோ, பாசம் வாங்கி என்ட்ரி பண்ணி உள்ள போ. நல்லா இருக்க கூட்டத்தை குழப்புறதுக்கு உள்ள போனா அது எந்த விதத்துல சார், அதுதான் தற்கொலை கூட்டம் அப்படிமா. இதெல்லாம் பார்த்தாவே கடுப்பது. ஏற்கனவே 2 பேர் செத்து போயிட்டான் போன மீட்டிங்ல, அதுக்கு முன்ன ஒரு 41 பேரு. முடியல. சரி, வேற என்ன செய்ய அப்படின்ட்டு காவல்துறை இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குது. அதனால எங்க அண்ணன், என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா, என்னுடைய கோட்பாடு என்னதான் ஆரம்பா அப்படின்ட்டு அவருடைய கோட்பாட வெளியே விட ஆரம்பிச்சிட்டாரு. முதல் போதை இல்லா தமிழத்தை எங்க அண்ணன் ஓப்பையான். போதை இல்லா தமிழகம் கரெக்ட் தான். வந்திருக்கவங்கள பாதி பேர் அறகுற போதையில தான் வந்திருக்கான். இவனை நீ குடிக்காம நம்ம ஆட்சி பண்ணுவோம், நீ குடிக்க கூடாது, உங்களுக்கு தமிழ்நாட்டுல போதை இல்லைன்னா ஒரு பைய விஜய் கூட்டத்துக்கும் வர மாட்டான், விஜய் ரசிகராகவும் இருக்க மாட்டான். அதே மாதிரி தென் தமிழகத்துல தொழிற்சாலை அமைப்பாப்லையாம். ரைட்டு.
தொழிற்சாலை அமைச்சு நானும் தென்னம்பிள்ளைக்காரன் தான். நாங்க உங்க தொழிற்சாலையில எங்களுக்கு பிரயோஜனம் அந்த மாதிரி தான் பயங்கரமான ஒரு மேட்டர் வச்சிருந்திருக்காப்புல. தமிழகத்தில் பேருந்து தட்டுப்பாடு இருக்காது. எல்லா கிராமத்துலயும் அண்ணன் பேருந்த லைன்லயே விட்டுருவாப்லயாம். அண்ணன் ஆட்சி கொண்டு வந்துட்டாப்புல, பேருந்து தட்டுப்பாடு இருக்காதாம். அந்த மாதிரி அவருடைய ஆட்சியில போக்குவரத்து துறை செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்புல. அரசு பள்ளிகள்ல, அரசு கல்லூரிகள்ல தரமான போட்டித் தேர்வு நடத்துறதுக்கான பயிற்சி கொடுப்பாப்படியா. அதே மாதிரி லட்சக்கணக்கில் அவர் அந்த செலவு இருக்குல்ல, போட்டித் தேர்வுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுதான் இப்போ. அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் அதுவும் அண்ணன் ஆட்சி புரிஞ்சுட்டாப்புன்னா அந்த பிரச்சாரம் தெரியாது. லட்சக்கணக்கெல்லாம் சரியாகதான் செலவாகாதான். அவர் 10,000 ரூபால முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. நான் ரொம்ப நீட்டா இருப்பேன், என் மக்களும் நீட்டா இருக்கணும் அப்படின்ட்டு கல்லூரி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்லாம் பயங்கர சுத்தமா வச்சிருப்பாப்லையாம். ஸ்பெஷலி பாத்ரூம் அப்படி உள்ள சோறு போட்டு சாப்பிட்டுக்கலாமா அந்த அளவுக்கு தெளிவா நீட்டா கிளியரா வச்சிருப்பாப்லையாம். ரொம்ப முக்கியமா தாவைக்கு ஆட்சிக்கு வந்தா ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் குழந்தைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்குமா அப்படின்ட்டு எங்க அண்ணன் சொல்றாப்புல. இவரு வந்திருக்க கூட்டத்துக்கு வந்திருக்க ரசிகர்களுக்கும் கூட்டத்துல வந்திருக்க உன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்குமே பாதுகாப்பை கொடுக்க முடியல. 2 லட்சத்துக்கு பிரியா 48 பேர் தான். இன்னைக்கு ஒரு நல்ல விதவா இன்னைக்கு நடந்து கொடுத்து ஒருத்தன் சாவல. அது வரைக்கும் ஆண்டவன் புண்ணியம். விஜய் கூட்டத்தினால எத்தனை பேர் சாவா அப்படிங்கிறது, எத்தனை பேர் குடும்பம் நடத்திருக்கு போறோங்கிறது நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அப்படிங்கிற நிலைமையில எங்க அண்ணன் வந்து சிறு குழந்தைகளுக்கு ஆண் பெண் குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்குவாப்லையா. விவசாயிகள், மீனவர்கள், அப்புறம் நெசவாளர்களுக்கும் தனியாக ஒரு திட்டத்தை வச்சிருக்காராம். ஆனா என்ன திட்டம்னு சொல்லல. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் அந்த திட்டத்தை செழிவை கொடுத்து அப்படியே திட்டங்கள்லாம் பாதுகாத்துடலாம். முக்கியமான மேட்ரு வச்சிருக்காரு. இதுதான் அவருடைய ரொம்ப ஆள் மனசுல தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி இவர் உருவாக்குனதான். இந்த லாரி டிரைவரு, ஆட்டோ டிரைவரு, அப்புறம் டாக்ஸி டிரைவர் குடும்பங்களுக்கு நலவாரியம் அமைக்க போறாராம். யாரெல்லாம் டிரைவரு லைசன்ஸை கொடு, அவருக்கு நலவாரியம் அமைக்க அப்படின்ட்டு நிலவரை அமைச்சு அந்த இந்த 3 தொழிலாளர்களையும் அது உச்சந்தலையில கொண்டு வைக்க போறாப்புல. எல்லாம் சொல்லிதான் கரெக்டு தான். ஆனா நான் முதலமைச்சர் ஆனவர் தான் மக்களை சந்திப்பேன் அப்படிங்கிறான். அப்படி சொன்னாரு. முதலமைச்சர் என்னை நீங்கள் தாவேக்கு ஆட்சிக்கு வந்தால் என்னை முதலமைச்சர் ஆக்கினீர்கள் என்றால் நான் வந்து மக்களை வீடு வீடாக வந்து சந்திப்பேன். வேளாங்கும் இப்பயுமே சந்திக்க வழி இல்லை. நாங்க எத்தனை சிஎம் பார்த்துருக்கோம், எத்தனை முதலமைச்சர் பார்த்துருக்கோம். ஆமா உடனே வீடுல வந்து சந்திச்சுதான் இருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் மனசுல ஒரு கேள்வி. இது ஏன் கேள்வி இல்லை. ஆனா எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே டக்கு டக்குன்னு என்னோட வீட்லயே வந்து எல்லா பப்ளிக் வந்து பார்த்துருவேன். இப்போ ஏற்கனவே ஆக்டரா இருக்கும்போது அண்ணன் பார்க்கல, ஒரு சாதாரண ஆக்டரா இருக்கும்போது பார்க்கல, கட்சி ஆரம்பிச்சு போறோம் வீட்டுக்கு வரல, 41 பேர் செத்துருக்கோம் வீட்டுல போய் பார்க்கல. ஆனா முதலமைச்சர் ஆன பிறகு எங்க அண்ணன் வந்து பார்த்துருவான் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மலை கிராமங்கள்ல சுகாதார நிலையங்கள், மலை கிராமங்கள்ல சின்ன சின்ன ஆஸ்பத்திரிலாம் உருவாக்கம் அப்படின்ட்டு பல கிராமங்களுக்கு மேல ஒரு டார்கெட்டை வச்சிருக்காப்புல எங்க அண்ணன் விஜய் அவர்கள். போதையில்லா தமிழகம் எப்படி சொன்னீங்கன்னா அவங்க கூட்டத்துல வந்து பாதி பேர் கட்டிங் அடிச்சு தான் வந்திருக்காப்புல. போதையில விஜய் வந்தா ஓட்டர் கட்டெல்லாம் கட் பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு பேர் கட்டிங் வர மாட்டான். அவனுக்கு அந்த வாலிப வயசுல கொஞ்சம் போதையை போட விட்டுனா அவனுக்கு எவனாலும் கூட்டம்புக்குள்ள ஓட்டு போட்டா உண்டு. அதையும் இல்லாம அதுலதான் போதை இல்லாத தமிழகமா அப்படின்ட்டு அண்ணன் சொல்லிருக்காப்புல. ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல. மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல் கண்காணிப்பாளர், அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனாருன்னா அவர் தலைமையில இயங்குற மாவட்ட ஆட்சியாளர்கள், அவர் தலைமையில இயங்குற மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 200 பேர் மாவட்ட ஆட்சியாளர் இருக்காங்கன்னா 200 100 பேர் ஆண்கள், 100 பேர் பெண்கள். 200 மாவட்ட கண்காணிப்பாளர் இருப்பாங்கன்னா அதுல 100 பேர் ஆண்கள், 100 பேர் பெண்கள் அப்படின்ட்டு சரிசமம் ஆணும் பெண்ணும் சமைங்கிற மேட்டரை இந்த இடத்துல கொண்டு வராதான் அப்படின்ட்டு எங்க அண்ணன் தேர்தல் அறிக்கையும் அவருடைய கட்சியோட ஒரு கனவு திட்டமா இத வச்சிருக்காப்புல. மொத்தத்துல வேலூர் மக்கள் சந்திப்புல
முடிச்சுட்டு போயிட்டாப்புல. நல்ல வேலை உயிர் பலி இல்லை அப்படின்ட்டு சொன்ன மனுஷன், நீங்க என்ன நண்பர் நண்பர்னு சொல்றீங்க. எம் கே ஸ்டாலின் சார் அவர்களே, நான் நீங்கள் என்னை நண்பனா நினைத்திருந்தால் கரூரில் இறந்தவர்கள் காரணம் என்மேல் நீங்க பழிய போட்டு விட்டுறீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் கேட்டு விட்டாப்புல. என்னை அசிங்கமா பேசினது என் மக்களை அசிங்கமா பேசுனதுக்கு சமம் அப்படின்னு ஒரு டைலாக், சினிமா டைலாக் விட்டாப்புல. அதாவது மக்கள் தான் இந்த விஜய், விஜய் தான் மக்கள். அப்போ விஜய் ஏசுனா மக்கள் ஏசுன மாதிரி பார்த்து எடுத்து இருந்துக்காங்க அப்படின்னு சொல்றது என் மேல பாசம். நான் இனிமேல் நட்பு இருந்தா என் கூட்டத்திற்கு ஏன் அனுமதி தர மாட்டீர்கள், ஏன் அனுமதி மறுக்கிறீர்கள், என் மேல் என்ன உங்களுக்கு அவ்வளவு பயமா அப்படின்ட்டு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களை நல்ல கேள்வி கேட்டிருக்காப்புல. எனக்கும் உங்களுக்கும் தான் போட்டி. இந்த இடையில என்டிஏ கூட்டணி அதிமுக அதெல்லாம் கிடையாது. நானே சண்டை போட்ட நேரா நேரா முதலமைச்சரோட தான். இந்த இடையில எதிர்கட்சி தலைவர்கள் எங்க அன்னைக்கே தெரியாது அப்படின்ட்டு அண்ணன் பேசியிருக்காப்புல. நான் நல்லா தூங்கிட்டு எடுத்துட்டு அடுத்த மீட்டிங் அண்ணன் வருவாப்புல. அப்புறம் ஒரு சினிமா டைலாக் பேசிட்டு போவாப்புல. ஒட்டு மொத்தத்துல அண்ணன் இன்னைக்கு உயிர் பொலி வாங்காம கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்கிறது நமக்கு சந்தோஷம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். இன்றைய விஜய் அவர்களின் சந்திப்பில் நடந்த இந்த சுவாரஸ்யங்கள் தான் உங்களுக்கு வீடியோவா தோற்றிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.